சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போதும் பார்க்க போகிறோம். நாச்சியார்பட்டிக்கு முத்து மேலே ரொம்பவே சிந்தனையாக வருது. முத்துக்கு என்னாச்சு, முத்து நினப்பாவே இருக்க, முத்து மீனா நினப்பாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நாச்சியார்பட்டி வீட்டில் வேலை பார்க்குற ஒரு அம்மா வராங்க. வந்துட்டு, பாட்டி ஒன்று கேள்விப்பட்டீங்களா, அந்த செல்ஃபோனில் ஏதோ ஒன்று வருது அப்படிங்கிறாங்க. என்னது வருது, எனக்கு என்ன தெரியும் செல்ஃபோனில் வருது அப்படிங்கிறாங்க. இல்லை, முத்து தம்பி குடிச்சிட்டு கார் ஓட்டின மாதிரி இந்த வீடியோ வந்து செல்லில் வருதான், ஏகப்பட்ட பேர் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. தம்பி ஏன் இப்படி பண்ணுது, தம்பி இப்படி பண்ணாத அப்படிங்கிறாங்க. என் பேரம்லாம் அப்படி பண்ண மாட்டான், என் வளர்ப்பு தப்பாகாது. என்றைக்குமே என் பேரன் வந்து இன்னொருத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன். அவன் எப்படி அடுத்தவங்களை கேட்டு நினைக்கிற மாதிரி குடிச்சிட்டு கார் ஓட்டுவான்? அவன் ஒரு நாளும் ஓட்ட மாட்டான், வைக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, உங்கள் வீடியோ வந்திருக்கு பாருங்கள். இல்லை யாரும் வேண்டாததுக்கு தான் எடுத்து போட்டாங்களான்னு தெரில அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சொல்லுதாங்க, அம்மா அப்படி வேண்டாததுக்கு தான் செஞ்சுருப்பாங்க, என் பேரை அப்படி செய்ய மாட்டான். நான் என்ன நாச்சியார் வந்து நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்காம என் பேரனை வளர்த்துருக்கேன். இந்த விஜயா பொறுப்பு இல்லாமல் என்கிட்ட வந்து பிள்ளையை கொடுத்துட்டு போனான். நான் பொறுப்பு இல்லாமல் விடலை, என் பேரனை வந்து எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துருக்கேன். நீதி நேர்மையோடு தான் வளர்த்துருக்கேன். கெட்டதுன்னு ஒன்று நடக்கு, அநீதி ஒன்று நடக்குன்னா அது கேள்வி கேட்கணும். யாருக்கும் தவறு செய்யக்கூடாது, யாருக்கும் இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தான் வளர்த்துருக்கேன். என்ன கொஞ்சம் வாய் பேசுவான். மற்ற நேரங்களில் சும்மா இருந்தால் குடிப்பான். அதை நான் நிறைய நேரம் சத்தம் போட்டிருக்கேன். இப்போவும் அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறகு நல்லா திருந்திட்டான். இப்படி இருக்கும்போது கல்யாணம் முடிஞ்ச பிறகு பகலில் எப்படி குடிப்பான், அது போக வேலை செய்யும்போது எப்படி குடிப்பான், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் பாட்டி, எனக்கே கஷ்டமாக போச்சு அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. கிராமத்துலேருந்து ஒரு 10 கான்னு வேறு வீட்டுக்கு வராங்க. வந்து பாட்டி இங்கே பாருங்கள், முத்து மேலே வீடியோ வந்திருக்கு அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாடா ஆமாம், இப்போ வேறு சொன்னான், என் பேரன் அப்படி செய்ய மாட்டான், வைக்க மாட்டான் அப்படிங்கிறாங்க. நாங்களும் அதான் சொல்கிறோம், இந்த வீடியோ இப்படி வந்திருக்கு, என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. ஐயோ, மீனா வேறு ரொம்ப கஷ்டப்படுவாள், இவன் வேற ஏன் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறாங்க. அவன் தான் பண்ண மாட்டான்னு சொல்கிறீங்க, மறுபடியும் இப்படி பேசுகிறீங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. அவன் பண்ண மாட்டான், வேண்டாததுக்கு யார் இப்படி செஞ்சாங்களோ தெரில, அவன் வளர்ச்சி பிடிக்காமல் யாராவது செய்கிறாங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உடனே முத்தையும் மீனாவையும் பார்த்தாகணும். மீனா ரொம்ப மன சங்கடத்தில் இருப்பாள், அவளுக்கு நான் ஆறுதல் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாட்டிக்கிட்ட வீட்டில் வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க, பாட்டி அப்படி இப்படி போட்டு போகிறீங்களே, விவசாயம் அப்படி இப்படி கிடக்கு, நீங்கள் டவார்னு போனீங்கன்னா என்ன செய்கிறது, எப்படி பார்க்குறது அப்படிங்கிறாங்க. விவசாயத்தை நீயே பார்த்துக்கா, இப்போ என் பேத்தி தான் எனக்கு முக்கியம், நான் கிளம்பி போகிறேன், விவசாயத்தை நீ பார்த்துக்கா, 2 நாளில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. பாட்டி ஒன்றுமே எடுக்காமல் போகிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு வந்து நான் பெய்ய ஆகணும் அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் அவங்க பாட்டில் சரி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு இங்கே ஒரே வாந்தி வந்துகிட்டே இருக்குது. மீனா போட்டு வச்ச ஜூஸை குடித்ததுனால என்ன ஜூஸில் போட்டு வச்சான்னு தெரியலையே, ஒரே வாந்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வாந்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. உடனே அத்தை அதில் ஒன்றுமே இல்லை, இவர் வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் ஒரு மருந்து போட்டு வச்சுருந்தேன் அப்படிங்கிறாங்க. அவன் வந்து என்னென்னா வீட்டை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான் ஊர் உலகத்துக்கு முன்னாடி. நீ என்னென்னா நான் வந்து வாழ்கிறது உனக்கு பிடிக்கல, அதனால் என்னை மேலே அனுப்பலான்னு பார்த்துட்டு அப்படி தானே அப்படிங்கிறாங்க. அத்தை நான் அப்படிலாம் பண்ணல அத்தை அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, இதெல்லாம் அந்த பிள்ளை மேலே நீ பழிய போடுதியா, அந்த பிள்ளை அப்படி செய்கிற பிள்ளையா, இல்லை அந்த பிள்ளை வந்து கொடுத்தாலா நீ குடிச்சியா அப்படிங்கிறாங்க. அவள் போட்டு வச்சுருந்தா, நான் ஜூஸ் தானே போட்டு வச்சுருக்கான்னு குடித்தேன் அப்படிங்கிறாங்க. அத்தை அவர் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதான் நான் போட்டேன் த, அவர் திருந்தினா நல்லது தானே செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. நீ அதுக்கு செய்யலடி, நான் வந்து இருக்கிறது உங்கள் 2 பேத்துக்கும் பிடிக்கல, அதனால் நீ மருந்து போட்ட அவ்வளோதானே அப்படின்னு இருக்காங்க. உடனே பாட்டி வந்துடுறாங்க. என்ன விஜயா, என்ன பேசிகிட்டு இருக்க, நீ மேலே போனோம்னா நானே அனுப்பிவிட்ருதேன், போகணுன்னா போயிரு, வீண் பலியை என் பேத்தி மேலே போட்டுக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. அத்தை வந்தது வராதுமா, என்ன நடக்குன்னு தெரியாமல் பேசாதங்க அப்படிங்கிறாங்க. நான் எல்லாம் நின்று கேட்டுகிட்டு தான் இருக்கேன், அவன் புருஷனை திருத்தணும்னு சொல்லி ஜூஸில் ஒரு மருந்தை போட்டிருக்கா, அதை நீ வந்து கேட்டுட்டுலாம் குடிக்கணும், இருக்குன்னா வாயை பிளந்துட்டு குடிச்சிருவியா, ஏன் குடிச்ச அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை, வீட்டில் இருந்தால் யாரும் குடிக்க தானே செய்வாங்க, இவன் சொல்லியிருக்கணும்ல வைக்கணும்ல அப்படிங்கிறாங்க. அவள் சொல்கிறதுக்கு நீ எங்கே விட்ருப்ப, ஏன் நான் இப்போ பார்க்கும்போதே அவளை பேசுறதுக்கே விட மாட்டேக்க, அவள் ஜூஸ் போட்டு வச்சிருவா, அவள் புருஷனுக்கு கொடுக்குங்கிற கேப்பில் நீ குடிச்சேன்னா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாட்டிகிட்ட சொல்கிறாங்க முத்து, ஆமாம்மா, நம்ம மீனா வந்து எனக்கு தான் ஜூஸ் போட்டு கொண்டு வரேண்ணா, நீங்கள் போட்டு வச்சே தான் நீங்கள் தெரியாமல் வச்சுருக்கீங்க, மீனா அப்படி செய்கிறவளம்மா அப்படிங்கிறாங்க. என்னை தயவுசெய்து அம்மான்னு கூப்பிடாத, இந்த ஊர்வலத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டேன், எனக்கு மகனே கிடையாது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன வச்சியா சூப்பராக பேசிய, ஊர்வலத்துக்கு முன்னாடி இவன் உனக்கு மகன் கிடையாது, அதே ஊர்வலத்துக்கு முன்னாடி தானே இந்த மனோஜ் வந்து உன்னை அசிங்கப்படுத்திட்டு போனான், கல்யாணம் விட்டு தானே ஓடனா, நீ தானே அழுதுகிட்டு இருந்தேன், நானும் தானே அழுதுகிட்டு இருந்தேன், அது நல்லதாக போச்சு, இது வந்து கெட்டதாக போச்சோ, பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பேச்சு, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு பேச்சா அப்படிங்கிறாங்க. அத்தை, இந்த மீனா வந்து மாதிரி இல்லை, இப்போ வந்து அவனை வந்து வேறு மாதிரி ஆக்கிட்டா
அவன் சொல்ல தான் கேட்குற மாதிரி வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. நீனும் அப்படி தானே வச்ச, என் பையனை வந்து உன் பேச்சு கேட்குற மாதிரி தான் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துடுறான், வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என் பையனை வந்து பேச்சு சுருக்கம் அப்படிங்கிறனால சொந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்டுனான். நீ வாய் ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்க, மீனாவை பூக்காரி பூக்காரின்னு கேட்கையான், ஒன்றும் இல்லாதவன்னு கேட்கையான், அவன் ஒன்றும் இல்லாமையே இருக்கான். அவளுக்கு எதுனா நான் ஜீவன், நீ எப்படி ஒன்றும் இல்லாதவன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அத்தை, அவள் என்னத்தை போட்டு வந்தா? ஒன்றுமே போட்டு வரல அப்படிங்கிறாங்க. விஜயா, வந்த வாழ்க்கையே திரும்பி பாரு, நீ வரும்போது என்ன போட்டு வந்த? காற்றுல கம்மல் கூட கிடையாது. நான் கம்மலும் செயினும் போட்டு என் பையனுக்கு கட்டி வச்சேன், சரியா? நீ மேஜர் ஆகி கிட்டத்தட்ட 10 வருஷம் கல்யாணம் ஆகாமல் இருந்த. உன்னை ஒரு மாப்பிள்ளையும் கட்டலை, ஒருவனும் சீண்டலை. இந்த சூழ்நிலையில் என் பையனை நான் கெட்ட சொல்லி, எப்பா சொந்த பொண்ணு, சொந்தம் விட்டு போகப்படாது, பாவம், அதை கெட்டு எலும்பு தோலுமாக இருக்கான்னு இன்றைக்கி வட்டமாக உட்காந்து தின்னுக்கிட்டு உட்காந்து வட்டமாக உட்காந்துருக்கேன். என் பையனை உருட்டி பிரட்டி பேசிக்கிட்டு, என் பேத்தியில் பேசிக்கிட்டு, என் பேரனூரில் பேசிக்கிட்டு, உனக்கு என்ன வந்துட்டு ஒழுங்காக சாப்பிடுதியா இருக்கியான்னு போகிறேன்னுக்கிறேன். அந்த மீனா சமைக்கா, உனக்கு தேவையானதை பார்க்கா, அண்ணாமலைக்கு தேவையானதை பார்க்கா, முத்துக்கு தேவையானதை பார்க்கா, வீட்டில் எல்லாமே செய்தா. உனக்கு இன்னும் 2 மருமகம் இருக்காளுல்ல, உனக்கு எதுவும் வேலைன்னு அவ்வளோ செய்ய வைக்க வேண்டியதானே? இந்த மீனா சமைக்கிறது பிடிக்கல, ரைட்டு. மீனா வந்து உன்னை சமைச்சு உன்னை மேலே அனுப்பிடுவாங்க. சரி, மேலே அனுப்ப வேண்டாம், நீ கீழேயே இரு. உன் மருமக 2 பேரையும் ஹெல்ப்புக்கு வச்சுக்கா, அந்த ரோஹிணி பிள்ளை இருக்கலாம், ரோஹிணியும் கையில் வச்சுக்கா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி திருதுன்னு முடிக்காங்க. ஆகா, இந்த பாட்டி வந்தது வராதம்மா, நம்மளாம் சமைக்க விட்ருவாங்க போலையா அப்படின்னு சொல்லிட்டு பையன் ரூம் பார்த்து போகிறாங்க. என்ன கப்பல்காரி எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. கப்பல்காரியா அப்படிங்கிறாங்க. வெளிநாட்டுக்காரி தானே, நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி, அது வந்து மலேசியா அப்படிங்கிறாங்க. ஏதோ மலேசியா, உங்கள் மாமா வந்தாரே, அவர் என்ன வந்தாரா அப்படிங்கிறாங்க. அவன் பாட்டி பிஸ்னஸுக்காக 15 லட்ச ரூபா அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீ இன்னும் வேலைக்கு போகல மனோஜ், சுற்றிக்கிட்டு தான் இருக்க. ஒன்றெல்லாம் வந்து உங்கள் அம்மா தலையில் தூக்கி வச்சு ஆடுவா. இந்த முத்து மீனாவையும் பார்த்தா ரொம்ப இலக்காரம். அயலுக்கு நான் இருக்கேன், அயலை குறைச்சி பேசுகிற மாதிரி வேலை இருந்துச்சு அப்படின்னா விஜயா வச்சுக்கிடாத, சரியா? இதை ஏன் வீடுன்னு சொல்லி நீ பேசிக்கிட்டு இருக்கியா பல முறை. நான் காதார கேட்டேன் அப்படின்னா நடக்குதே வேறு. இந்த வீடு வாங்கடா. உங்கள் அப்பன் நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்கள் அப்பன் வேலைக்கே போகாமல் உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து என் வீட்டுக்கார் வீட்டிலேருந்து இருந்தார். நானும் கூட பிறந்த உடம்பிறப்பேன்னு சொல்லி சோறை பொங்கி போட்டு உங்களை வளர்த்தேன், ஆளாக்குனேன். உங்கள் அப்பன் வேலைக்கு போன பாடு இல்லை. உனக்கும் கல்யாணம் முடியல, உன்னை யார் கட்டுவான்னு சொல்லி பாவப்பட்டு கட்டி வச்சுருக்கேன். இந்த இடம் வந்து எங்கள் பூட்டன் என் பேர் எழுதி வச்சது. சரி, என் கூட பிறந்தவன் இடம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்த உங்கள் அப்பன் பேர் எழுதி வச்சேன். உங்கள் அப்பன் கல்யாணத்தோடு உனக்கு வேறு எதுவுமே செய்யலையேன்னு அவமானப்பட்டு அவன் வந்து இந்த இடத்தையும் அம்மாவாச்சு கிட்டட்டும்னு கொடுத்தான். வெறும் காலிமனை, புரிஞ்சுக்கா, கட்டாந்தரை. இந்த கட்டாந்தரையில் என் பையன் அவன் வேலை பார்த்து லோனை போட்டு வீடை கட்டி வச்சுருக்கான். இப்போ என் வீடுங்க, உன் வீடு எப்படி ஆயிரும்? உனக்கு எப்படி இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு சொல்லு? உன் பேரில் இருக்குது, எப்படி வந்துச்சு? அந்த டாக்குமெண்ட்டை நீ வேணா வில்லங்க சான்றிதழ் போட்டு பாரு, நீ தான் பெரிய வில்லங்க முடிச்சோட போட்டு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவோட ஒன்றுமே பேச முடியல. ரோஹிணி இப்போ நினைக்காங்க, ஓஹோ, இந்த ஆன்ட்டி பேரில் இப்படி தான் சுற்று வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே பாட்டி, எனக்கு இந்த வாரம் ஒரு நாள் தெரியாது அப்படிங்கிறாங்க. முத்து, நான் இதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை. உங்கள் அம்மா ஓவர் ஆடிக்கிட்டு இருக்கா, நீ அம்மா அம்மான்னு சொல்லி பாசத்தை தேடி பின்னாடியே போகிற. அவள் உனக்கு தாய் கிடையாதுன்னு விலகிட்டே போகிறான். இப்படி இருக்கும்போது என் பேரனுக்கும் பேத்திக்கு நான் சப்போர்ட்டாக இருக்க மாட்டேன்னா? நான் கண்டிப்பாக சப்போர்ட்டாக தான் இருப்பேன். முத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், மீனாவுக்கும் சப்போர்ட்டாக இருப்பேன். அவங்கள யாராவது அநாகரிகமாக பேசினாலோ அல்லது அவங்கள வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாலும் நான் விட மாட்டேன். மற்ற யார் இந்த வீட்டை என்ன வேலை செய்தா சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி வந்துடுறாங்க. என்ன பாட்டி, வந்த உடனே பயங்கர சவுண்டாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வா வா சுருதி, நல்லா இருக்கியா? ரவி வா அப்படிங்கிறாங்க. பாட்டி, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கன்னத்தை பிடிக்கிறாங்க. நான் வந்தோடனே கன்னத்தை பிடிக்கிறது நீனும் முத்தும் தான். அந்த மனோஜ் வந்து யாரோ 3ஆம் மனுஷன் மாதிரி தள்ளியே நிற்பான் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து நல்ல நடிப்புக்காரன், இப்படி நடிச்சுக்கிட்டே ஒழுங்காக வேலைக்கு போய் பண்ணால் தான் அவங்க பொண்டாட்டி ஒன்று மதிப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் தான் பிஸ்னஸ் பண்ண போகிறேனே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜை பார்த்து பாட்டி சொல்கிறாங்க, உழைப்பை காட்டாமல் எதுலேயுமே ஜெயிக்க முடியாது மனோஜ். நீ பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு எவ்வளோத்தை கொண்டு போட்டாலும் அதில் மிச்சம் வராது. உனக்கு மிச்சம் வரணும்னா நீ உழைப்பை காட்டணும்பா. உழைப்பை காட்டாத இதுக்கு எப்படி வந்துடும் அப்படி இப்படிங்கிறாங்க. அத்தை, அதெல்லாம் காலத்துக்கு ஏற்றாப்புல எல்லாம் பண்ணிப்பான், அவன் நிறைய படிச்சிருக்கான், அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதே செல்லத்தை கொடுத்து அவனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். என்ன உழைச்சாதான் முன்னேற முடியும்னு சொல்லி முத்துக்கு சொல்லி கொடுத்து நான் வளர்த்தேன். இன்றைக்கி உழைக்கான், நல்லா இருக்கான். பார்த்தீங்களா தான், நீங்கள் வளர்த்த வளர்ப்பில் தான் வந்து குடிச்சிக்கிட்டலாம் தான் அப்படிங்கிறாங்க. சரி, நான் வளர்த்த வளர்ப்பு இப்படி ஆகிட்டு, நீ வளர்த்த வளர்ப்பு மனோஜ் ஏன் வேலைக்கு போகாமல் இந்தியா கிடக்கான், இந்த 2 பையங்களும் ஓஞ்சொல்ல தான் கேட்டு கல்யாணம் முடித்தாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவால் எதுவுமே பேச முடியல.
முத்து படிக்கலை அவ்வளோதான். உங்கள் மானத்தை காப்பாற்றுனது அந்த சபையில் யார்? முத்து தான். மீனாவும் முத்து அன்றைக்கி காப்பாற்றணுன்னா நீங்கள் 2 பேரும் நாட்டுக்கு தான் நிற்கணும், நானும் உட்பட. அன்றைக்கி மனோஜ் ஓடி போயிட்டான், பணத்தை தூக்கிட்டு கல்யாண வீட்டில் விட்டு ஓடி போயிட்டான். இந்த 2 அவமானத்துலேருந்து மீட்டது முத்து மீனாவும் தானே. அன்றைக்கி நீ நியாயப்படி கையெடுத்து கும்பிட்டுருக்கணும். இப்பேற்பட்ட மருமகளுக்கு நீ கோயில் கட்டி கொண்டாடணும். நீ அப்படி கொண்டாடாட்டாலும் பரவாயில்லை. இப்பேற்பட்ட மருமகளை நீ வந்து இனிய மேல் அனுப்புறதுக்கு ரெடி பண்ணுதா? அந்த மருந்தை போடுதா, இந்த மருந்தை போடுதான்னு பல இதை பட்டத்தை கட்டுத. இந்த சின்ன பிள்ளை உங்களுக்கு அவளை வேலையும் பார்த்துக்கிட்டு அவள் நடமாடும் பூக்கடையும் நடத்திக்கிட்டுதா. அவள் பூக்கடையை காலி பண்ணதுக்கு இந்த வீட்டில் உள்ள ஆட்கள் என்னெல்லாம் வேலை செஞ்சு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். நான் சாமி நல்லா கும்பிடுதவா. எனக்கு இங்கே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, யார் இதை செஞ்சு அந்த பிள்ளை பூக்கடை எடுத்து வச்சாங்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்போ ரோஹிணி திருதுன்னு முடிக்காங்க, விஜயாவும் திருதுன்னு முடிக்காங்க. ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு தான் அத்தை வந்து இந்த சவுண்டு விட்டுட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இன்னும் அவசியமாக பேசக்கூடாது, பேசணும்னா அத்தை எகிரிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை விடுங்க, நீங்கள் தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, அதான் கோபமாக இருக்கீங்க, ஏதாவது சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல நீ எதுவும் திங்குறன்னா தின்னு, எனக்கு திங்க தெரியும். மீனா இந்த பண்டத்தை கொண்டு உள்ள வை, சுருதிங்க வா அப்படிங்கிறாங்க. சுருத்திட்டு கொடுக்குறாங்க. அந்த ரோஹிணியும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. அந்த பண்டத்தை கொடுக்குறாங்க. சரி எல்லோரும் சாப்பிடுங்க, ஆனால் எல்லோருக்கும் ஒருத்தருக்கு ஒற்றுமையாக இருங்க. உங்கள் மாமியார் பேசுறாருன்னா மற்ற மருமக்கமாரு இப்படி பேசாதங்கத்த, அவளும் இந்த வீட்டில் உள்ள மருமக தானே, அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லணும். நீங்கள் உங்கள் மாமியாரை தூண்டி விட்டுக்கிட்டு இருப்பிய போலக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, நாங்களாம் அப்படி கிடையாது பாட்டி அப்படிங்கிறாங்க. தெரியுதுமா, தெரியுது, எனக்கு தான் பார்த்தோன்னே தெரியுது. வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, ரோஹிணி வீட்டில் தான் இருக்க. மீனாவை வந்து உங்கள் அத்தை வந்து வசவு கொடுத்துக்கிட்டு இருக்கா, நீங்கள் பதிலுக்கு பேசி அத்தை மீனா அப்படி செய்கிறவங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கியே. அன்னைக்கு என்னென்னா சபையில் அவ்வளோ பேருக்கு மத்தியில் வந்து மீனாவை பழி சொல்லியிருக்காரு அந்த சுருதியோட அப்பா. ஏன் நீ கேட்கறதுக்கு வாய் எங்கே போச்சு? இல்லை மனோஜுக்கு வாய் எங்கே போச்சு? சுருதிக்கு வாய் எங்கே போச்சு? ரவிக்கு வாய் எங்கே போச்சு? எல்லாரும் அவங்க வாயை கடன் கொடுத்துருக்கீங்களா? அன்னைக்கு என் பிள்ளை மீனாவையும் என் பேரனையும் நீங்கள் அசிங்கப்படுத்திருக்கீங்களா எல்லோரும் அப்படிங்கிறாங்க. பாட்டி நானும் உங்களுக்கு பேரன் அப்படின்னு சொல்லி மன சொல்கிறாரு. நீ பேரனை காட்டணும்டா. முத்து நீ எல்லா சபையிலும் என்ன காத்திருக்கான் சரியா? ஊரில் பொங்கல் விளாட்டு வச்சோம், வீட்டு மானத்தை காப்பாற்றுன்னு அவன் தானே, எல்லா வகையிலும் அவன் தான் காப்பாற்றுதான். நீங்கள் வேணாலும் பாருங்கள், இந்த குடும்பத்தில் வந்து முதல் வாரிசு யாருக்கு பிறக்கோ நான் சொத்து கொடுக்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த வாரிசையும் பெற்று அவங்க தான் கொடுக்க போகிறாங்க, நான் சொத்து அவங்க தான் கொடுக்க போகிறேன். எனக்கு கடவுள் தெரிவிக்காங்க, எனக்கு அந்த கடவுள் வந்து எனக்கு அதை சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அத்தை அதெல்லாம் கிடையாது, மூத்த மருமக தான் குழந்தை பார்க்க போகிறா அப்படிங்கிறாங்க. மூத்த மருமக அந்த வீட்டுக்கு கணக்குக்கு மீனா தானே அப்படிங்கிறாங்க. அது எப்படி மீனா வரும்? ரோஹிணியாவது சுதியாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ பெரிய ஜாதகக்காரி, நீ சொன்னால் நடந்துடும். அண்ணாமலை எல்லாருக்கும் சாப்பாடு கடையில் ஆர்டர் பண்ணு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, மீனா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க. அதானே, மீனா சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, அதை திங்கிறதுக்கு வக்கனையாக பேசிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் நேரம் கழித்து வாயை குடிச்சிக்கிட்டு சாப்பிடுவே தானே. ஆனால் அந்த பிள்ளை எல்லாம் சமையல் பண்ணும், எல்லா வேலையும் பார்க்கும். ஆனால் குறை பேசணும்னா நீ வந்து மீனாவை தான் பேசுவேன், வேறு யாரையும் பேச மாட்டேன். மற்ற மருமக்கள் ஏதாவது செஞ்சுருப்பாங்களா? இனிமேல் பட்டு நான் அந்த வீட்டில் 2 நாளைக்கு இருந்துட்டு போகலாம்னு நினச்சேன். இனிமேல் இந்த வீட்டில் நான் வந்து ஒரு மாதம் தங்க போகிறேன். இந்த 1 மாதத்துக்கும் இந்த வீட்டில் விஜயா தான் சமைக்கணும். ஏன்னா நீ இருக்கும்போது உன் மருமக தானே சமைக்கணும்னு சொல்லி உன் அராஜகம் நடந்துச்சுல்ல, இனிமேல் வந்து ஏன் அராஜகம் நடக்கும் சரியா? இனிமேல் வந்து நீ தான் சமைக்கணும். எனக்கு இதுக்கெலாம் சமைக்க முடியாத, நான் சமைச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. இன்னும் பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்த மாதிரி பேசுகிறேன். நீ ஒரு நேரத்தில் வந்து வீட்டுக்கு சமைக்க தான் வந்த என் வீட்டுக்கு. அதை புரிஞ்சுக்க. அவங்க அப்பா எல்லோரும் இருக்கும்போது நீ சமையல் தானே பண்ண வீட்டில், பிறகு இன்றைக்கி என் பையனை கட்டின பிறகு எனக்கு சமைக்க தெரியாதுன்னா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ரோகிணி பார்க்கறத பார்த்துட்டு, ஆகா இப்படி பேசினாங்கன்னா இவ்வளோ ஒருத்தையும் மதிக்க மாட்டாளுங்கள, மருமக மாதிரி எப்படி நீ மதிப்பாங்க? ரோகிணியும் சுருதி நீ சுத்தமாக மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாங்க. சுருதி சிரிக்கிறாங்க. ஆண்டி நல்லா சமைப்பாங்களா அப்படிங்கிறாங்க. நல்லாலாம் சமைக்க மாட்டா, அவள் சுமாராக தான் சமைப்பா. சரி, வீட்டு பிள்ளை சமைக்கன்னு சொல்லி நம்ம குறைய சொல்லாமல் நம்ம கொண்டு போவோம். ஆனால் இந்த மீனா ருசியாக சமைப்பா. அதை தின்னுபிட்டு இந்த மீனாவை 1000 குறை பேசுது இந்த விஜயா. இதை நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நீங்கள் வந்து அக்கா தங்கச்சிகளாக இருக்கும்போது நீங்கள் தான் கேள்வி கேட்கணும். எப்படி தான் இப்படி பேசலாம், பேசக்கூடாது, மீனா மேலே என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இனிமேல் நான் கேட்குறேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. சுருதி சூப்பர் பொண்ணு, இனிமேல் கேளு என்ன அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, அது எப்படி ஆண்டி கேட்க முடியும்? ஆண்டி வந்து தப்பாக பேசினா தானே கேட்க முடியும். ஆண்டி எல்லாமே கரெக்டாக தானே பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. நீ நல்ல சிங்கி அடிக்க மலேசியாக்காரி, மலேசியாவில் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க போல், ஏன்னா ஏன் ஏதோ அதை பேசணும் அப்படிங்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு நடக்குது தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறாங்க. நடக்குது தெரியாமல் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை பாட்டி,
முத்து குடிச்சிட்டு கார் ஓட்டுனார் வச்சாருன்னு சொல்லிட்டு வீடியோ வந்துச்சுல்ல, அது ஊர் பூரா அசிங்கமாயிட்டு, அதனால தான் அந்த வீடியோ தலை குனிஞ்சு போயிருக்கு, நீங்கள் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், உன் புருஷன் பண்ணிட்டு போனதுக்கு ரொம்ப தலை குனிவாக இருந்தோம் நாங்கள். சரியா, அதெல்லாம் பேசாத. உங்கள் அப்பா வந்து கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் வந்திருக்காரா? எங்களுக்கு அது எவ்வளோ பெரிய தலை குனிவு தெரியுமா? எத்தனை பேர் கேட்டிருக்காங்க தெரியுமா? அதை பற்றி என்ன சொல்லுத அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை, அவங்க அப்பாவுக்கு பிஸ்னஸ் நிறைய, அதனால் வரல. அவங்க அப்பா ஜெயிலில் இருக்காரு, அதான் வர முடியல அப்படிங்கிறாங்க. ஜெயிலில் இருக்காரா? அப்போ என்ன தப்பு செஞ்சார்? தப்பு செஞ்சு தானே ஜெயிலில் இருப்பான் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி, அப்படிலாம் இல்லை, எங்கள் அப்பா தப்பே செய்யலை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏமாற்றி ஜெயிலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டா? தப்பே செய்யாதவங்கள ஜெயிலில் வைப்பாங்களோ? ஏன் சட்டம் இல்லையா? அங்கே படித்தவங்க இல்லையா? இதெல்லாம் நம்புத மாதிரி இல்லை ரோகிணி, உங்கள் அப்பா எப்படி இருப்பார் அப்படிங்கிறாங்க. பாட்டி, எங்கள் அப்பாவுக்கு வயசாகிடுச்சு, வளர்த்தியாக இருப்பாங்க, சிவப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அந்த ஃபோட்டோவை காமி அப்படிங்கிறாங்க. எந்த ஃபோட்டோவை காமிக்கனே தெரியலேன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. பேசாமல் அம்மா அப்பா ஃபோட்டோ காமிச்சிருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து காமிக்காங்க. இதை பார்த்த பாட்டி, இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க, சரி 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 இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்காங்க. ஆஹா, நம்ம அப்பாவை தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுக்காங்க. சரி சரி, இப்போ எனக்கு எங்கேயோ சிந்தனை ஓடுது, இந்த ஃபோட்டோவை என்கிட்ட தான் நான் வந்து கொஞ்சம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்லுதாங்க, இல்லை பாட்டி, ஒரு ஃபோட்டோ தான் இருக்குது, நான் 4 ஃபோட்டோ கழுவிட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனா, நீ இனிமேல் ரெஸ்ட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிருக்காங்க. விஜயா, சமையல்லாம் முடிச்சு தான் வச்சுருக்கா, எல்லாருக்கும் பரிமாறு, எல்லோரும் வாங்க ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. உடனே பாட்டிகிட்ட முத்து சொல்கிறாங்க, பாட்டி, நீங்கள் வர போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் மன அழுத்தமாக இருந்துச்சு, எனக்குன்னு சப்போர்ட் பண்ண அந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு மீனா கூட நீ நம்பலை பாட்டி அப்படிங்கிறாங்க. எப்படிப்பா நம்புவா? ஊர் உலகம் அப்படி சொல்லுது, நான் வளர்த்த வளர்ப்பு பொய் இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். வந்த மீனாவுக்கும் உன் மேலே பாசம் இருக்கத்தான் செய்யும். அவள் எல்லோரும் பேசும்போது அவள் என்ன செய்வா? அவளும் சின்ன பிள்ளை தானப்பா. இப்போ அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு தான் வந்தேன். 2 நாள் இங்கே இருந்துட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் அந்த வீடு இருக்கிற நிலைமைக்கு நான் பேசாமல் கிராமத்தை விட்டு இங்கே வந்து இருந்துடலாமான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு பயங்கர சாக்கு. அத்தை, நீங்கள் வந்துட்டிங்கன்னா விவசாயத்தில் யார் பாப்பா அப்படிங்கிறாங்க. விவசாயத்து மேலே ரொம்ப அக்கறை தான். அப்படி அக்கறை இருக்கிறவா என் பையனை நீ கூட்டிகிட்டே வந்துடக்கூடாது. என் பையன் வேலைக்கு போயிட்டு லீவில் வந்து விவசாயம் பண்ணியிருப்பான், நானும் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். இப்போ வேலையை முடிச்சு ரிட்டையர்ட் ஆகிட்டான். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக விவசாயத்தை பார்த்துருப்பான். என் பேரமாரு விவசாயத்தை பார்த்துருப்பானுவா. விவசாயம் அழிஞ்சிருக்காது. விவசாயம் பாதி அழிய காரணம் நீனும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. நீ என் பையனை கூப்பிட்டு வந்தது ஒரு விவசாய அழிவு தானே அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதாம்மா, அந்த விவசாயத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. இது நகர வாழ்க்கைன்னு சொல்லி இங்கே இருந்தாலும் என்ன ரசனை இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஒரே பொல்யூஷனு, அது போக வந்து சுகாதாரமும் இல்லை, மாசாக தான் இருக்குது. அதனால் வந்து பேசாமல் கிராமத்திலே வந்து செட்டில் ஆனாலும் நல்லது தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க, எனக்கெலாம் அந்த பட்டிக்காட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. விஜயா, நீ பிறந்த ஊர் எது? நீ எங்கே இருந்த, எங்கே வளர்ந்த, எப்படி ஆனால் இருந்தங்கிறத எல்லாம் யோசனை பண்ணி தான் நீ சொல்லணும். ஏன்னா அது ஒரு ஊரா? அந்த ஊர் இல்லை அப்படின்னா உனக்கு வாழ்க்கையே இல்லை. அதை புரிஞ்சுக்கா. கிராமத்தை வச்சு தான் நகரம். கிராமத்தில் ஒன்றும் விளையலன்னு வச்சுக்கா, நீ உட்காந்து வக்கனையாக சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. விவசாயம் வச்சா தான் நம்ம உட்காந்து சாப்பிடலாம், நாக்கு ருசியாக திங்கலாம் அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி, நான் நாடகத்தில் தான் கேட்டிருக்கேன், நீங்கள் வசனம் சூப்பராக பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் வசனம் பேசலாமா, உள்ளதை சொல்கிறேன். விவசாயம்லாம் நம்ம சாப்பிட முடியுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பாட்டி, எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது கிராமத்தில் வந்து விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. பார்த்தியா, இந்த பணக்கார வீட்டு பிள்ளை நல்லா படிச்சிருக்கு, இந்த பிள்ளைக்கு விவசாயம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. நீ வந்து எத்தனை படிச்சிருக்க விஜயா அப்படிங்கிறாங்க. விஜயாவால் எதுவுமே பேச முடியல. ஆண்டி வந்து டிகிரி படிச்சிருக்கேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நாச்சியார் பாட்டி சொல்கிறாங்க, டிகிரியா அப்படின்னா என்னது? அவன் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் போனான், அதுவுமே ஒழுங்காக போகலை. அம்மானா ஆமான்னு எழுதுவா, அவள் எங்கே டிகிரி படித்தா அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி, நீங்கள் டிகிரி கூட படிக்கலையா, ஆனால் படித்த மாதிரி பயங்கரமாக பேசுனீங்க அப்படிங்கிறாங்க சுருதி. ஆகா, இந்த அத்தை வந்து ஒவ்வொரு நாளாக கேவலப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அத்தை இதெல்லாம் இப்போ அவசியமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப அவசியம்தான். இந்த வீட்டில் மீனாவை படிக்கலை, முத்தை படிக்கலைன்னு பேசிகிட்டு இருக்கேன். முத்து வந்து 10 முடிச்சுட்டு 11 போனான், மீனா 11 படிச்சிருக்கா. அவங்க 2 பேரும் 11 வரைக்கும் படிச்சிருக்காங்க. நீ 3 படிச்சுட்டு அவங்கள வந்து ரொம்ப படிக்கலை, அவங்க அப்படி இவங்க இப்படி, பள்ளிக்கூடத்தை தாண்டலை, அங்கே தாண்டலை, இங்கே தாண்டலைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு போதுமான வகையை படிச்சிருக்காங்க, அவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க பொழைச்சிக்கிடுவாங்க. நீ அவங்க இதில் வந்து தலையிடாத. ஒன்று அம்மாவாக இருந்து எல்லா செயலையும் செய்யணுன்னு இல்லையா, உங்கள் வேலையை பாரு. இந்த குறைச்சி பேசி மட்டம் தட்டி பேசுகிறது, மீனா மனசு கஷ்டப்படுறது மாதிரி பேசுறது, இந்த சோழிலாம் அங்கே இருக்கக்கூடாது என்ன அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் அதுக்காக சொல்கிறேன், அவங்க நன்மைக்கு தானே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ எந்த
நன்மைக்கு சொல்லணும்னு எனக்கு தெரியும், என்ன உன் சேட்டை இங்கே காட்டாத அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. பாதியை சாப்பிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. விஜயா நல்லா சாப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அவன் நல்லா தான் சாப்பிட்ருக்கா, 6 இட்லி ஒரு பொம்பளை சாப்பிட்டா போதும் விடு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா ரொம்ப கடுப்பில் தூங்குறாங்க. அப்போ தூங்கும்போது அண்ணாமலை கேட்குறாங்க, உங்கள் அம்மா எப்போ போவாங்க அப்படிங்கிறாங்க. வந்த அம்மாவை எப்போ உடனே போக சொல்லிட முடியுமா, எங்கள் அம்மா எப்போ போகிறாங்களோ அப்போ தான் போவாங்க, அவங்க தான் 1 மாதம் இங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. ஏங்க 1 மாதம் இவங்க இருந்தாங்கன்னா நீ எப்படிங்க இந்த சுருதியும் ரோகிணி இந்த மீனாலாம் மதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு இதுதான் பிரச்சனை, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை என்ன அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அவங்க வயசான காலத்தில் எங்கள் அம்மாவை என் கூட வச்சுருந்தா ஆசைப்பட்றேன், அவங்க தான் விவசாயம்னு சொல்லிட்டு அங்கே போய் கிடந்து கஷ்டப்படுறாங்க. ஒன்று நான் அவங்களோட அங்கே இருக்கணும், இல்லைன்னா என் கூட அவங்க இங்கே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் விஜய் நினைக்கிறாங்க, 1 நாள் 2 நாளுக்கு அவங்க வந்ததுக்கே நம்மளுக்கு படா டோஸ் விடுதாங்க, அவங்க இங்கேயே இருந்தாங்களோ என் பாடம் அவ்வளோதான், எப்படியாவது விடிய காலம் பெட்டி கட்டி அனுப்பி விட்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே காலைல விடியுது. விஜய் அப்போ ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. காலையிலே மீனா வழக்கம் போல் முத்தம் தொளிச்சு கோலங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் சமைக்கிறது கிளம்பி போகிறாங்க. மீனா அவன்கிட்ட என்ன சொன்னேன், உனக்கு உன் புருஷன் பூக்கடை வச்சுருந்துருக்கான், அவன் பூக்கடையை மட்டும் பாரு போ அப்படிங்கிறாங்க. பாட்டி காஃபியாவது போட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் போட வேண்டாம், இந்த வீட்டில் ஒரு ஆள் பெரிய ஆள் இருக்குல்ல அது செய்ய நீ போ அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா விஜயா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா பயங்கரமாக தூங்கிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நல்ல தூக்கம் வருது அதான் தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நல்லா தூக்கம் வரும், மற்றவங்கள வயிறு பசிக்காதா அப்படிங்கிறாங்க. அதான் அந்த மீனா சமைப்பாளே, மீனா பூக்காரி அப்படிங்கிறாங்க. என்ன பூக்காரியா, அவளாம் சமைக்க மாட்டா, அவளை சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன், நீ தான் காஃபி போடலாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை அப்படிங்கிறாங்க. முதல்ல முகத்தை கழுவிட்டு வாயை கொப்பளிச்சிட்டு வந்து காஃபி போடு அப்படிங்கிறாங்க. நீ காஃபி போட்டு தான் குடிக்கணும் அப்படிங்கிறாங்க. காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. என்ன இவ்வளோ கேவலமாக போடுதே, காப்பி குடிக்கிறவங்க மனுஷங்க, அதை நினச்சிக்க, நல்லா போட்டு கொடு அப்படிங்கிறாங்க. அதை காப்பி போட்டு கொண்டு மறுபடியும் கொடுக்குறாங்க. நீ கடுப்புலேயே இருக்காங்க. மீனாவை பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க ரூமில். அத்தை மீனாவை வர சொல்லுங்கள், அவங்க சமைக்கணும் அப்படிங்கிறாங்க. அவளாம் சமைக்க மாட்டா, அவளுக்கு பூ கட்டுறது வேலை இருக்குது, நீ தான் இந்த வீட்டில் வேலையே இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க, நீ வேலை செய்ய, இல்லை உனக்கு வேலை செய்ய ஒத்தாசைக்கு ஆள் வேணும்னா ரோகிணியோ சுருதியோ கூப்பிட்டுக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி மீனா சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி மீனா ரெடி பண்ண மாட்டா, எங்கள் அத்தை என்னை தான் சமைக்க சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒத்தியில் சமைக்க முடியாது, நீனு வா அப்படிங்கிறாங்க. நான் எப்படி தான் சமைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நான் சமைக்கிறேன், காய்கறியாவது வெட்டிதா அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் ரோகிணி போகிறாங்க. வெங்காயம் நறுக்குறாங்க, கண்ணீர் வருது. இதை பார்த்த மனோஜ், ஏன் ரோகிணி அழுற அப்படிங்கிறாங்க. அழலை, வெங்காயம் வெட்டினேன் அப்படிங்கிறாங்க. நான் வேணா வெட்டுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி நீ ஒழுங்காக ஏதாவது வேலையை தேடி போய் வேலையை பார்க்க பாரு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி நான் தான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு ஒரு நேரத்தை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரி அதையாவது பண்ண போகிறலாம், அது சம்மந்தமாக வேலைக்கு கிளம்பு அப்படிங்கிறாங்க. பாட்டி சாப்பிட்டு தான் போக முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ வேறு சாப்பாடுறாமல, நீ சாப்பிட்டு தான் போவ அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு ஆகா பாட்டி நம்மளையும் ஓட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க. சரி ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. முத்து வராங்க. பாட்டி எதுவும் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா எதுவும் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்தியா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, உங்கள் அம்மா ரெடி பண்ணுதா, உங்கள் அம்மா ரெடி பண்ண பிறகு நான் சாப்பிட்லான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு சிரிக்கிறாரு. அம்மா ரெடி பண்ணி சாப்பிடணும்னா நேரம் ஆயிரும் பாட்டி, நான் கடையில் தான் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஆகா இவன் கடையில் வாங்கி கொடுக்கட்டும், நம்ம எதுவும் சமைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்காங்க. இல்லை ஏன் வீண் செலவு, விஜயா தான் சமைக்க போகிறாள் சமைக்கட்டும், ரோகிணி என்ன அளவில் சமைக்கா, உங்கள் அம்மா என்ன அளவில் சமைக்கான்னு நான் பார்த்துட்றேன் இன்றைக்கி. மீனாவை குறைச்சி பேசிக்கிட்டே இருக்கா. உலகத்தில் யாருமே செய்யாத தப்பு என் பிறஞ்ச மாதிரி பெருசாக பேசிக்கிட்டு இருக்கா, இது உலகத்தில் யாரும் செய்யாத தப்பா, இதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், சுருதிங்க வா அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிறாங்க. நீ நிறைய கனமாக படிச்சிருக்கல அப்படிங்கிறாங்க. கனமாக படிக்கல பாட்டி, ஐடி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஐடி முடிச்சிருக்கலாம், பிடெக் முடிச்சு என்னமோ எனக்கு தெரியலை, நீ ஐடி படிச்சிருக்காங்க, சரி ஒன்று செய், நீ யார் முத்து மேலே வீடியோ போட்டான்னு கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பாட்டி, அந்த ஐடியிலேருந்து யார் கண்டுபிடிச்சிருக்காங்க, என்ன இமெயில் ஐடி இருக்குது எல்லாம் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. சரி அதை கண்டுபிடி முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. நான் வரும்போது பஸ்ஸில் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி, படித்தவங்க கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொன்னாங்க. சுருதி தான் கடமை படிச்சிருக்காளே, அதான் சுருதிகிட்ட கேட்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி ஒரு லேப்டாப் எடுத்து வராங்க. லேப்டாப் எடுத்து வீடியோ ஏறலாம் போடான்னு சொல்லிட்டு அதெல்லாம் அடித்து பார்க்குறாங்க. அடித்து பார்க்கும்போது ஒரு ஐடி நேம் காட்டுது. அப்போ அது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது சத்யான்னு காட்டுது அப்படின்னு சார், சத்யாவா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஃபோட்டோவை பார்க்குறாங்க. மீனா தம்பி ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க சுருதி. இது மீனாவோட தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன மீனாவோட தம்பி என் பேரனை பற்றி வீடியோ போட்டிருக்கானா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அத்தை,
இப்போது இந்த மீனாவை வீட்டுக்கு அனுப்புங்க வீட்டுக்கு அனுப்புங்க நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்கல. இந்த மீனா குடும்பத்தை இங்கே மீனா குடும்பத்துலேருந்து இங்கே வந்த பிறகு தான் நம்ம குடும்பத்தில் அப்படி இப்படி நடக்குது. அதுக்கு முன்னாடி இப்படி அசிங்கமெல்லாம் கிடையாது. சொந்த அக்கா புருஷனே வந்து வாழ்க்கையை கெடுக்குன்னு நினைக்கான். இப்பேற்பட்ட குடும்பத்தில் உள்ள பொண்ணு நம்மளுக்கு வேண்டாம், பேசாமல் வீட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அவன் தம்பி அப்படி செஞ்சுருந்தாலும் தம்பி செஞ்ச தப்புக்கு அக்கா இப்படி ஈடாவா? அது எப்படி அவன் தம்பி செய்வான்? ஏன் அவன் தம்பி ஐடியில் வேறு ஆள் செஞ்சுருந்தா என்ன அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் சொல்லுறதும் வாய்ப்பு தான். அவன் ஐடியில் வேறு யாராவது தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு தெரியணும். இந்த பாஸ்வேர்டை ஒன்று சொல்லியிருக்கணும். இல்லை சத்யாவுக்கு வேண்டிய ஆள் வந்து சத்யா ஐடியில் போட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் முத்துக்கு ஐடியா வருது. ஓஹோ சரி அப்படியா, அப்போ சத்யா செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை. என் மேலே கோவம் இருந்தால் கூட என் அக்கா நல்லா இருக்கணும், என் அக்கா மாப்பிள்ள நல்லா இருக்கணும்னு நினைப்பான். இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பாருக்கு போகிறாரு. பாரில் போய் கேட்குறாரு, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே தர முடியாது வைக்க முடியாதுன்னு சொன்னால், நான் வேறு யாரும் இல்லை, அந்த தலைவரோட வேண்டிய ஆள் தான், அவங்க தான் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அப்போ தலைவர் சொன்னால் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவு கொடுக்காங்க. பதிவு கொடுக்கும்போது தான் தெரியுது அது சிட்டின்னு தெரிய வருது. ஓ சிட்டி தான் அப்படி பண்ணியிருக்கானா, சரி சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கிட்ட போகிறாரு. சிட்டியில் போனோன்னே நீ எதுக்கு என் ஆஃபீஸுக்கு வந்த? பகல்லே குடிச்சு அலைகிறவன் ஆஃபீஸுக்கு எதுக்கு வந்த? நான் போலீஸுக்கு ஃபோன் அடிச்சிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ எங்கே வேணாலும் அடி, நீ தான் செஞ்ச வச்ச என் மேலே இது ஒன்றுன்னு தெரியும். இப்போ நீ சத்யாவை பொறுத்து விட்ருக்க. இப்போ நான் வந்து ரிலீஃப் ஆனோம் அப்படின்னா அதுக்கு நீ தான் தகுந்த ஆள். ஒழுங்காக கிளம்பு, வந்து போலீஸில் வந்து உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. நான் போலீஸ்லாம் வர முடியாது, என்னோடய இலக்கையே வந்து நீ தொழில் பண்ணக்கூடாது, இந்த ஊர்லேயே நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால் வந்து நான் வந்து வரவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் வரமாட்டேங்கிறதுக்கு நான் அவன்கிட்ட பேசுறதுக்கு வரல, நீ வந்தே அவனுங்க தான் நிற்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 வெளுக்காங்க. வெளுத்துட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் அடிக்காங்க. எப்பா அந்த வீடியோ வந்து ஃபோர்ஜரி பண்ணி போட்டவொடனே நான் பிடிச்சிட்டேன், ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டுருக்கேன், நீங்கள் ஸ்டேஷனுக்கு வந்துருங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ஒரு வக்கீலோட நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. உடனே வக்கீல் சொல்கிறாரு, இந்த பையன் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தான்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே வெளுன்னு வெளுத்ததுனால சிட்டி வந்து முத்துக்கு கடுமையாக பயப்படுறாரு. உடனே போலீஸை சொல்கிறாங்க, முத்துக்கு இந்த வீடியோவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இவர் மச்சினை என்கிட்ட வேலை பார்க்காரு, அவர் ஐடியில் நான் தான் பண்ணேன், அவர் பாஸ்வேர்டெல்லாம் எனக்கு தெரியும், இவர் மச்சினனுக்கோ இவருக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் தான் பண்ணேன், இவர் பேரை கெடுக்கணும், இவர் தொழில் கெடுக்கணும் தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இப்படிலாம் பண்ணுவியா, பகைக்கு வந்து இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இனிமேல் இந்த மாதிரி நடக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒன்றும் விட முடியாது, மேலதிகாரிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க, பொய்யா யாராவது செய்தி போட்டால் அவங்க மேலே வழக்கு போடணும்னு சொல்லிட்டு உடனே ரிமாண்ட் பண்ண போகிறோம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் முத்துட்ட எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்றாங்க. உடனே அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்லை நல்ல நேரம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் வந்த நேரம் முத்துக்கு நல்லதே நடந்துருச்சு, முத்து தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு தான் தெரியுமாடா அவன் எந்த தப்புன்னு செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு, மீனா மனசு கஷ்டப்படக்கூடாது, அவளை சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன், அது நல்லதே நடந்துட்டு, என் பேரன் தப்பு செய்ய மாட்டான், என் வளர்ப்பு எப்படி பொய்யாகும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாம்மா உண்மையிலே உங்கள் வளர்ப்பு பொய்யாகலை, நான் கூட முத்தை தப்பாக தான் நினச்சேன், இன்றைக்கி வந்து நான் வந்து சரியானவன் நிரூபிச்சிட்டான் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே சிட்டி நினைக்காரு, இந்த முத்தை வந்து நம்ம கவுக்கலான்னு பார்த்தா அவன் நம்மளை கவுத்து நம்மளை நிலைமை இப்படி ஆக்கி விட்டானே, மச்சானையும் மாப்பிள்ளையும் பிரித்து வச்சே நம்ம வந்து கதையாடிடலாம் ஜெயிச்சிடலான்னு பார்த்தா அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்த மாதிரி ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அந்த சிட்டி கூட சேர்ந்து மீனா தம்பி தானே செஞ்சுருக்கான், நாளைக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாலும் நல்லா இருக்காது வைக்காது அப்படின்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, எம்மாங்க பாருங்கள் அவன் ஐடியில் வந்து அவன் செஞ்சுருக்கான், சத்யாவுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓ இதெல்லாம் அவனுக்கும் பிரச்சனை இருக்க போய் தான் நீ வந்து அவனை கையடிச்சு பிடிச்சிருக்க, இந்த பாய்க்கு தான் அவன் செஞ்சுருக்கான், என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. எம்மா அவனை அதுக்கு கை பிடிக்கலை அப்படிங்கிறாங்க. அப்போ வேறு எதுக்காக பிடிச்ச, ஒரு 2 பேருக்கு முன்பக்கம் இருக்குது, அதனால தான் அவன் செஞ்சுருக்கான் வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா போலீஸே வந்து சிட்டி தான் செஞ்சான்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இப்போ நீங்கள் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உன் மச்சினை வீட்டுக்கு நீ போகப்படாது, அது போக அவனுக்கு வரப்படாது அப்படிங்கிறாங்க. அத்தை அது எப்படி முடியும், நல்லது கெட்டதுக்கு போய் தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அம்மா சொல்கிறாங்க, அதை சொல்லதுக்கு நீ யார், அவன் மச்சினை வேணுமா வேண்டாங்கம்மான்னு முடிவெடுக்கிறது முத்து, அவன் தம்பியை பார்க்கறதுக்கோ அவன் அம்மாவை பார்க்கறதுக்கோ போவா மீனா, அதை தடுக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, உனக்கு போவதுக்கு போக்கு இடம் கிடையாது, உனக்கு அம்மா கிடையாது, கூட பிறந்த உடம்பரப்பு கிடையாது, யாரும் கிடையாது, சரியா, நீ மட்டும்தான், உங்கள் அப்பனாத்தை எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க, உனக்கு போக்க இடமே கிடையாது. ஆனால் மீனாவுக்கு அப்படி இல்லை, கூட பிறந்த அக்கா தங்கச்சி இருக்கா,
தம்பி இருக்கான், அம்மா இருக்காங்க, போதான் செய்வான். இவனுக்கு மாமனார் வீடு இருக்குது, போதான் செய்வான். அதனால் நீ அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. அவங்களுக்குள்ள கதையை அவங்க பார்த்துப்பாங்க. அவன் மேலே தப்பு இல்லை, அவன் மச்சினன் மேலே தப்பு இல்லைங்கும்போது நீ வந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் என்றைக்கு ஊருக்கு போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்? ரொம்ப என் மேலே ரொம்ப பாசம் வருது. நான் இன்னும் 1 மாதம் கழித்து தான் போவேன். நல்ல செய்தியோடு தான் ஊருக்கு போவேன். மீனாவோ யாரோ இந்த வீட்டில் உள்ள வந்த பிள்ளைகள் யார் கற்பந்தரிக்காங்க, குழந்த பார்க்க போகிறாங்க, நல்ல செய்தியோடு தான் ஊருக்கு போவேன். இப்போதைக்கு ஊருக்கு போகிற மாதிரி இல்லை. விவசாய வேலைலாம் நெருங்கிருச்சு. நெருங்கின வேலையும் நான் பாப்பாத்தியை விட்டு பார்க்க வச்சுட்டேன். பாப்பாத்தியை பார்த்துக்கிடுவான் அப்படிங்கிறாங்க. அத்தை விவசாயத்தை இன்னொரு ஆளாக நம்பி விட்டா அவங்க பணத்தெல்லாம் எட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் விவசாயத்து மேலே உனக்கு ரொம்ப அக்கறை தானே. நான் உனக்கு வீட்டை விட்டு சீக்கிரம் போகணும், உன் ராஜ்யம் இங்கே நடக்கணும் தானே. அது நடக்கவே நடக்காது இந்த நாச்சியார்கிட்ட. மீனாவுக்கு ஒரு நல்ல கதை பண்ணாமல் இந்த வீட்டை விட்டு நான் காலி பண்ணி போகவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர கடுப்பாகுது. இந்த அத்தை வேறு இப்படி பண்ணிகிட்ருக்காங்களே. இப்போ அந்த அத்தை வந்ததுலேருந்து மீனாவும் சமைக்காமல் அடக்கி இந்த கீழே ஆந்திட்டுருக்கா அப்படின்னு நினைக்காங்க. சரி விஜயா, மதிய சாப்பாடு ரெடி பண்ணிட்டே என்ன அப்படிங்கிறாங்க. அத்தை அதுதான் ரெடி பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி மதிய சாப்பாட்டுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாங்க. அத்தை உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் பார்லருக்கு போக முடியாது, எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் பார்லர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்லர் கிளம்பிடுறாங்க. ஒத்தியில் நான் எப்படி சமைப்பேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அத்தை எனக்கு ஒத்தியில் சமைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மீனா அவ்வளோ பேருக்கு ஒத்தியில் தானே சமைச்சா நீ அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி நான் கூட அத்தை ஹெல்ப் பண்ணுறேன், நான் கூட சமைக்கேன் அப்படிங்கிறாங்க. அது சரி வராது, நீ வியாபாரத்தை பாரு, நான் அவளை பார்த்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. விஜயா சமைச்சிட்ருக்காங்க. காலையிலே உட்காந்து நாச்சியார் பாட்டி கண்காணிச்சிட்டு இருக்காங்க. உடனே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குத்த, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ சமைச்சு வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுமா, நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டாம்லாம் சொல்லலை, உன் அளவுக்குலாம் நான் கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்பவே கடுப்பாகுது விஜயாவுக்கு. சரி ரைட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. இவ்வளோ நாள் எவ்வளோ குசும் பண்ண விஜயா, எங்கள் அம்மாட்ட முடியுமா? உனக்கு மாமியார் அவங்க, அதனால் நடக்காது. ஏம்மா இவளுக்கு நீங்கள் தான் சரி, நான்லாம் இவளை வந்து சரி பண்ண முடியாது, நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சரியாயிருவா 1 மாதத்தில் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு பயங்கர கடுப்பு. அவங்களே ஊருக்கு போனால் கூட இவர் விட மாட்டாங்க பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணிக்கும் பயங்கர கடுப்பு. இந்த ஆன்ட்டி வந்து வேலை செய்கிறதுக்கு என்னையே சேர்த்துக்கிறாங்க, இந்த பாட்டியும் விட மாட்டுறாங்க. இந்த பாட்டி எப்படி கலப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிக்காங்க. உடனே வித்தியாட்டி ஐடியா கேட்குறாங்க. எப்படியாவது எங்கள் பாட்டியை ஊருக்கு அனுப்புனதுக்கு என்னடி பண்ணலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி, உன் பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது, இதில் வந்து உங்கள் பாட்டியை வேறு நீங்கள் அனுப்பணுமா அப்படிங்கிறாங்க. உடனே தினேஷ் வந்துடுறாரு. என்ன ரோகிணி பயங்கர சந்தோஷமாக இருக்க போலையே அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா கேட்குறாங்க. இதுதான் பயங்கர சந்தோஷமா? நாங்களே புலம்பிகிட்ருக்கோம், பயங்கர சந்தோஷமா? நீ தான் பயங்கர சந்தோஷமாக இருக்க, கல்யாணம் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, இந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. வித்தியா சொல்கிறாங்க, ரொம்ப சூப்பர் டி, உன் கூட ஒருத்தி இருக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. தினேஷை பார்த்து கடுப்பார். எனக்கு நடந்ததுக்கு நினச்சி உனக்கு சிரிப்பாக இருக்கா? வித்தியா கடைசியில் எனக்கு பொண்ணே கிடைக்கலன்னா ஒன்றை தான் கட்ட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. உன்னை கட்டினேன் அப்படின்னா அன்றைக்கே நான் மேலே அனுப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. மேலே அனுப்பினாலும் பரவாயில்ல, உன்னை கட்டிக்கிறேன் வா அப்படிங்கிறாங்க. உடனே வித்தியா சொல்கிறாங்க, வெளுத்துரும் எடுத்துகிட்டு ஓடிடு அப்படிங்கிறாங்க. சரி நீ வேண்டாம், நான் வேறு பொண்ணு பார்த்துக்கிறேன், எனக்கு இன்னும் 1 லட்ச ரூபா ஃப்ரெண்டை தர சொல்லு, நான் வேறு பொண்ணு பார்க்க போகிறேன், ஒரு மேட்ரிமோனியில் தான் பணம் கட்டி பார்க்க போகிறேன், பணம் 1 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே 1 லட்ச ரூபா பணம் நம்ம ஹேண்டெலாம் கிடையாது வைக்காது அப்படிங்கிறாங்க. எம்மா அவன் புருஷ அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அது இருக்குது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோஹின் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. மனோஜ் அக்கௌண்ட்டில் பணம் வந்து இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இனி என்னோடய அக்கௌண்ட் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.